வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டெக்கிசாங். நீங்க நியூ சப்ஸ்கிரைபரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இம்மீடியட்டா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் பவர் பிஐல ஒரு சிம்பிள் எக்ஸல் ஃபைல் எடுத்து அதை ஒரே சார்ட் வச்சு அனலைஸ் பண்ணி அந்த விஷுவலைசேஷனை அனலைஸ் பண்ணி காட்ட போறேன். அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க ஒன்ஸ் பவர் பிஐ இன்ஸ்டால் பண்ணோம்னே சர்ச்ல போயிட்டு பவர் பிஐ அப்படின்னு கொடுத்த உடனே இந்த ஆப் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடும். இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடும். இதுல நீங்க ஒரு பிளாங்க் விண்டோ எடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ நான் இந்த பிளாங்க் விண்டோவை கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வருது. ஓகே, சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஃபைலை இம்போர்ட் பண்ண போறேன். சோ இந்த எக்ஸல் ஃபைலை இம்போர்ட் பண்றதுக்கு இங்க கிளிக் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஃபைல் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த எக்ஸல் ஃபைலை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு இதை ஓப்பன் இங்க கொடுக்குறேன். ஓகேங்களா? கிளிக் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி ஒரு நேவிகேட்டர் ஓப்பன் ஆகுது. இதுல நான் என்ன பண்றேன், எனக்கு எத்தனை ஷீட் இருந்தாலும் எனக்கு இங்க லிஸ்ட் ஆயிடும். எக்ஸல்ல எத்தனை ஷீட் இருந்தாலும் லிஸ்ட் ஆயிடும். நான் இங்க என்ன பண்றேன், இத ஒரு டிக் பண்றேன். டிக் பண்ணிட்டு இந்த எக்ஸல் ஃபைல்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா, காலம் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் இங்க டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா போகணும். அப்படி இல்ல எல்லாமே ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா நான் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன பண்றேன்னா டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்கு போறேன். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை எனக்கு இப்போ பவர் குவெரி எடிட்டர் ஓபன் ஆயிருக்கு. இந்த கர்சர் பாருங்க எங்க வச்சிருக்கேன்ட்டு. அண்ட் தென் நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் இப்ப இந்த ஷீட்டோட நேம் மாத்த போறேன். ஷீட்டோட நேம் ஸ்டோர் டேட்டா. ஓகே, டேட்டா ஸ்டோர் டீடைல்ஸ். ஓகே, இதுதான் ஸ்டோரோட நேம் நான் வைக்க போறேன். அண்ட் இதுல என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னா என்னென்ன ஸ்டோர் இருக்கு, வால்மார்ட், காஸ்கோ, டார்கெட். இது 3 ஸ்டோர் தான் இருக்கு. அண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைஸ், ட்ரைடு பீன்ஸ், பாட்டில்டு வாட்டர், கேன்டு வெஜிடபிள், மில்க். இவ்வளவுதான் ப்ராடக்ட்ஸ். ஓகே, அதோட பிரைஸ் இருக்கு, எந்த டேட்ல என்ன பிரைஸ், எந்த ஸ்டோர்ல. ஓகே, இந்த டீடைல்ஸ் சிம்பிள் டீடைல்ஸ் என்கிட்ட எக்ஸல்ல ஒரு 60 டேட்டாஸ் இருக்கு, 60 ரோஸ் இருக்கு. ஓகே, 60 ரோஸ், 4 காலம். இப்ப இதுல ஏதாவது ஃபில் ஆகாம இருக்கான்னு நான் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஸ்ட்ரக்சர் டேட்டால எல்லா ரோஸ்லயும் டேட்டா இருக்கணும், எல்லா காலம்லயும் டேட்டா இருக்கணும். ஓகே, சோ நான் என்ன பண்றேன், அப்போ பார்த்தேன்னா எனக்கு எல்லா ரோஸ்லயும் காலம்ஸ்லயும் டேட்டா இருக்கு. ஸோ எனக்கு டேட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்ட்ரக்சர் டேட்டானா இப்போ ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே இன்டீஜர்னா இன்டீஜர்ல இருக்கணும், டெசிமல்னா டெசிமல்ல இருக்கணும். டெசிமல் வித் 2 பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா டெசிமல் வித் 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், இது டெசிமல் வித் 2 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்றேன்னா பிக்ஸட் டெசிமல் நம்பர் எடுத்துக்கிறேன். இது ரீப்ளேஸ் கரண்டான்னு கேக்குது. ஆமா, நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன். இப்ப பாருங்க எல்லாமே ஒரே மாதிரியான டேட்டா இருக்கு. 2 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் எனக்கு டேட்டா இருக்கு. மற்றது இதுலயும் நான் மாடிஃபை பண்ணணும்னு எனக்கு எதுவும் மாடிஃபை பண்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஓகே, நான் இங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்றனோ அது ஃபுல்லா இங்க எனக்கு அப்ளைட் ஸ்டெப்ஸ்ல வந்துரும். இப்ப நான் பிரைஸ நான் இங்க மாத்திருக்கேன், இங்க டெசிமல் பிக்ஸட் டெசிமல் மாத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால இங்க சேஞ்ச் டைப்னு வந்திருக்கு. ஏன்னா டேட்டா டைப்பை நான் மாத்திருக்கேன். ஓகே, இது மட்டும் தான் மாத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ்ல நேம் ஷீட்டோட நேம் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஸ்டோர் டீடைல்ஸ்னு கொடுத்துருக்கேன், வேற எதுவுமே நான் இங்க சேஞ்சஸ் பண்ணல. இப்போ நான் இங்க இருந்து திரும்ப விஷுவலைசேஷன் விண்டோக்கு போகணும். சோ அப்ப இந்த query எடிட்டர்ல இருந்து நான் வெளியில போனாதான் விஷுவலைசேஷன் விண்டோக்கு போக முடியும். சோ நான் இங்க க்ளோஸ் அண்ட் அப்ளை அப்படிங்கறது இங்க கிளிக் பண்றேன். கர்சரை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
க்ளோஸ் அண்ட் அப்ளைங்கிறத கிளிக் பண்றேன். எனக்கு இந்த பவர் குவரி எடிட்டர் வந்து க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு இந்த விண்டோ வந்துருச்சு. விஷுவலைசேஷன் விண்டோ வந்துருச்சு. ஓகே, இப்ப நான் பாருங்க இந்த டேட்டா கீழே இப்ப நான் வந்து இந்த ஹைரார்கியை ஓபன் பண்ணனா எனக்கு டேட் இருக்கு, பிரைஸ் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு, ஸ்டோர் இருக்கு. இந்த 4 காலம் தான் எனக்கு எக்ஸல்ல இருந்தது. ஓகே, நான் எக்ஸலும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டோர், ப்ராடக்ட், பிரைஸ், டேட் இதுதான் இருக்கு. ஓகே, இதுதான் இருக்கு. இப்ப நான் வந்து ஒரு சார்ட்டை ஓபன் பண்ணணும். ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, நான் வந்து நிறைய சார்ட்ஸ் இங்க இருக்கு பாருங்க. நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி டேட்டாக்கு என்ன சார்ட் வேணுமோ அதுக்கு ஈக்குவலண்டா நீங்க ஒரு சார்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்ப எடுக்க போறது வந்து கிளஸ்டர்ட் காலம் சார்ட் எடுக்க போறேன். இந்த கிளஸ்டர்ட் காலம் சார்ட் வச்சு ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ண போறேன். லெஃப்ட் கிளிக் பண்ணனா எனக்கு வந்து இந்த சார்ட் இங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி சார்ட் வந்து ஒன்னு கிரியேட் ஆயிடும். ஓகே, நான் இத மட்டும் வச்சு சொல்லி கொடுக்க போறதுனால நான் இதை பெருசாக்கிட்டேன். ஓகே, இந்த பேஜ்ல பெருசாக்கிருக்கேன். அது ஜஸ்ட் டிராக் பண்ணி பெருசாக்கிருக்கேன். இது ஜஸ்ட் டிராக் பண்ணாலே உங்களால எக்ஸ்பாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றது வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும். இப்ப நான் ஸ்டோரை கிளிக் பண்றேன், எக்ஸ் ஆக்சஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும். அண்ட் தென் ப்ராடக்ட கிளிக் பண்ணும்போது அது என்னென்ன லெகண்ட் அதுல வந்துடும். ஓகே, அண்ட் தென் பிரைஸ் கிளிக் பண்ணும்போது ஒய் ஆக்சஸ்ல வந்துடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் வந்து இப்ப நான் 3 காலம் தான் எடுத்திருக்கேன், டேட் எடுக்கல. நான் டேட்டும் வச்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்ப டேட் எடுக்கல, டேட் எடுக்காம ஸ்டோர், ப்ராடக்ட், பிரைஸ் இது 3 மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸ்டோர்ல 3 ஸ்டோர் இருக்கு. ப்ராடக்ட்ல வந்து இந்த ரைஸ், ட்ரை பீன்ஸ், பாட்டில்ட் வாட்டர், மில்க், வெஜிடபிள் அண்ட் தென் கேன்டு வெஜிடபிள் இதெல்லாம் இருக்கு. அண்ட் தென் அதோட பிரைசஸும் இருக்கு. பிரைசஸ பொறுத்து ப்ராடக்ட் மாறும். உங்களுக்கு ஒரே பிரைஸ்ல இருந்தா இட் இஸ் அ சேம் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓகே, இது ஒரு சிம்பிள் டிப் உங்களுக்கு. சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது ஜஸ்ட் நான் இங்க கிளிக் பண்ணிருக்கேன். மொதல் ஸ்டோரை கிளிக் பண்ண எந்த ஆர்டர்ல கிளிக் பண்றனோ அந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகும். ஓகே, இப்ப நான் ஸ்டோர் எடுக்கிறது வந்து அது எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துருச்சு. அண்ட் தென் ப்ராடக்ட் வந்து லெகெண்டா உங்களுக்கு வந்து உள்ள கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ண போது, அண்ட் பிரைஸ் வந்து ஒய் ஆக்சஸ்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணும். இதை வந்து நீங்க எங்க பார்க்கலாம்னா விஷுவலைசேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே வந்து நீங்க எங்க பார்க்கலாம். ஸ்டோர் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல இருக்கு, பிரைஸ் வந்து ஒய் ஆக்சஸ்ல இருக்கு, அண்ட் ப்ராடக்ட் வந்து லெகெண்டா இருக்கு. அது வந்து டிஃபால்ட்டா அதுவே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து உங்களுக்கு வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, நம்ம எப்படி கலர்லாம் மாத்தலாம் அப்படிங்கிறது வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல இந்த சார்ட்ல ஸ்கை ப்ளூ கலர் வந்து இட் இஸ் பாட்டில்டு வாட்டர். அதோட டோட்டல் சம் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா சம் ஆஃப் பிரைஸ் வந்து 21.45. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எக்ஸல் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி ஒரு எக்ஸல் ஓபன் அந்த டேட்டா எக்ஸல் ஃபைல ஓபன் பண்ணிட்டேன். அந்த எக்ஸல் ஃபைல வந்து நான் வந்து ஸ்டோர்ஸ் வந்து ஃபில்டர் பண்ண போறேன். ஓகே, ஆல்ரெடி ஃபில்டர் ஆப்ஷன்ல இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து என்னதுன்னா வால்மார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து வால்மார்ட். சோ நான் என்ன பண்றேன், மத்ததெல்லாம் எடுத்துட்டேன். அப்ப எனக்கு வால்மார்ட் மட்டும் வருது. வால்மார்ட்ல எனக்கு என்ன ப்ராடக்ட், வால்மார்ட்ல என்னோட ப்ராடக்ட் வந்து பாட்டில்டு வாட்டர். அது வந்து 21.45. ஓகே, வால்மார்ட்ல பாட்டில்டு வாட்டர் இது இந்த வேல்யூ. ஓகே, சோ இப்ப என்னென்ன வேல்யூ இருக்கு, 5.25, அதுக்கப்புறம் 5.45, 5.75. ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது ஃபில்டர்ல இருக்கு, சம் பண்ண முடியாது. ஓகே, கிளியர் ஃபில்டர் கொடுத்துறேன். இப்ப நான் இந்த வேல்யூவை பேஸ்ட் பண்றேன். ஓகே, இப்போ இத நான் வந்து
சம் பண்றேன். சம் பண்ணனா எனக்கு 21.45 கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த எக்ஸல் ஃபைலோடது இந்த விஷுவலைசேஷன் சார்ட்ல நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க 21.45. ஓகே, இதான் சம் ஆஃப் பிரைஸ். சோ இதே மாதிரி நீங்க வந்து ஆவரேஜ் பண்ணும் அப்படின்னா இத கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆவரேஜ்னு கொடுத்தாலே போதும், ஆவரேஜ் ஆயிடும். இப்போ 21.45 தான் சம் ஆஃப் பிரைஸ். 4 ப்ராடக்ட் இருந்தது, அதை டிவைட் பண்ணனா உங்களுக்கு வந்து 5 பாயிண்ட் சம்திங் வரும். இது 5 பாயிண்ட் சம்திங்ல இருக்கு. ஓகே, 5.3625ல இருக்கு. ஓகே, சேம் திங், எல்லாமே அதே இதுல உங்களுக்கு ஸ்கேல் டவுன் ஆயிருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து மினிமம் இருக்கிறதுல மினிமம். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட போய் வாங்க போறேன் அப்படின்னா எந்த ஸ்டோர்ல எவ்வளவு கம்மி பிரைஸ், என்கிட்ட எல்லா ஸ்டோரோட டீடைல்ஸ், எவ்வளவு ப்ராடக்ட், எவ்வளவு காஸ்ட், அந்த அந்த ஸ்டோர்ல ப்ராடக்ட் டீடைல்ஸ் ஓட காஸ்ட், ஒரு ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸல்ல இருந்துச்சுன்னா வித்தின் அ மினிட் நான் பவர் பிஐல போட்டு எது மினிமம், எந்த ப்ராடக்ட் எந்த ஸ்டோர்ல கம்மியா இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, சோ இதெல்லாம் மினிமம் பிரைஸ். இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நேவி ப்ளூ கலர் என்ன கேண்ட் வெஜிடபிள் 0.85, இது வந்து 0.65 டார்கெட்ல. வால்மார்ட்ல 0.65, டார்கெட்லயும் வால்மார்ட்லயும் ஒரே பிரைஸ் கேண்ட் வெஜிடபிள். ஓகே, இந்த மாதிரி மினிமம் பிரைஸ் கண்டுபிடி. இதுல எது மேக்ஸிமம் பிரைஸ், எது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா மேக்ஸ்ன்னு செட் பண்ணா போதும், எனக்கு மேக்ஸிமம் பிரைஸ் வந்துடும். ஓகே, இப்போ கவுண்ட் டிஸ்டிங்க்ட். கவுண்ட் டிஸ்டிங்க்ட்னா யூனிக் கவுண்ட். ஒரு ப்ராடக்ட் ஒரு தடவை தான் கவுண்ட் பண்ணணும், அதுதான் கவுண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, சோ இப்ப நான் இப்ப எக்ஸல் ஓபன் பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் டார்கெட். சோ நான் என்ன பண்றேன், டார்கெட்ல ஃபில்டர் பண்ணிட்டு டார்கெட்டை மட்டும் எடுக்கிறேன். ஓகே, டார்கெட்ல பாருங்க 4 ப்ராடக்ட் இருக்கு. பிரைஸ் 4, ட்ரைடு பீன்ஸ் 4, ப்ராடக்ட் பாட்டில் வாட்டர் 4, கேண்ட் வெஜிடபிள் 4, மில்க் 4. இதை வச்சு நம்ம யூனிக் பிரைஸ் சொல்ல முடியாது. எதை வச்சு சொல்லணும், யூனிக் வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்து, பிரைஸோட வேல்யூஸ் இருக்கான்னு பார்த்தும் சொல்லணும். சோ இது பாருங்க 22.99, 23.25, 24.25, 24.75 எல்லாமே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இது பிரைஸ், இதுவும் 4 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இது 4மே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், இது 4மே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். அப்ப 4 டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். இது 4மே 4 வேல்யூஸ். அப்ப 4 டிஃப்ரெண்ட் பிராண்ட், மில்க்லயே 4 பிராண்ட். ஓகே, சோ அதுதான் வேல்யூ. ஓகே, அப்ப இது ஃபுல்லா 4 வந்துருச்சு உங்களுக்கு டார்கெட்ல. இப்போ ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இது மட்டும்தான் 3ன்னு இருக்கு. பட் ஆக்சுவலா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 4 நம்ம லிஸ்டா இருக்கு. இதுல கவுண்ட் மட்டும் எப்படி 3 வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, எதுல போகணும், நம்ம வால்மார்ட்ல போகணும். வால்மார்ட் ஓகேன்னு கொடுத்தோம்னா வால்மார்ட்ல வருது. வால்மார்ட்ல ரைஸ். ஓகே, ரைஸ் வந்து கவுண்ட் 3. அப்ப நான் ரைஸ பாக்குறேன், இதோட வேல்யூஸ் இத பாக்குறேன், இது 4 பாக்குறேன். இங்க பாருங்க 25.00, 25.75, 26.99, 26.9. இது ரெண்டுமே ஒரே ப்ராடக்ட தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. இட் இஸ் சேம் பிராண்ட், ரைஸோட சேம் பிராண்ட், ஒரே வேல்யூ தான் இது. ஓகே, சோ இது வந்து யூனிக்கா பார்த்தோம்னா 1, 2, 3 தான் கவுண்ட், 4ன்னு எடுத்துக்க முடியாது யூனிக்னா. ஓகே, இது ரெண்டும் ரிப்பீட்டட் ரிடண்டன்ட் வேல்யூ அப்படின்னும் போது 4ன்னு எடுக்க முடியாது, 3 தான் எடுக்க முடியும். அதனாலதான் உங்களுக்கு வந்து ரைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 3 தான். ஓகே, இது வந்து கவுண்ட் வந்து 3 தான். பட் உங்களுக்கு வந்து யூனிக் பிரைஸ் இல்லாம ரைஸ்னா எத்தனை இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும் எத்தனை கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா கவுண்ட் இது போட்டீங்கன்னா எல்லாமே 4 இருக்குன்னு வந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம், அண்ட் தென் வேரியன்ஸ் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம்,
அண்ட் தென் மீடியன் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து எல்லாமே ஆக்சுவல் வேல்யூஸ். இப்போ எனக்கு இது வந்து பெர்சன்டேஜ்ல பார்க்கணும் அப்படின்னா இது நோ கால்குலேஷனுக்கு பதிலா பெர்சன்டேஜ்ல பார்த்தேன்னா எனக்கு மீடியன்ல பெர்சன்டேஜ்ல வந்துருச்சு. ஓகே, பாருங்க, எதுனாலும் இப்ப சம் வந்து நான் பெர்சன்டேஜ்ல பார்க்கணும் அப்படின்னா என்னால பெர்சன்டேஜ்ல பார்க்க முடியும். ஓகே, சம் ஆஃப் பிரைஸ். ஆவரேஜ் பெர்சன்டேஜ்ல பார்க்கணும்னா இதுவும் ஆவரேஜ் பெர்சன்டேஜ்ல பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி மினிமமோ மேக்சிமமோ எது பெர்சன்டேஜ்ல பார்க்கணுமோ அது பெர்சன்டேஜ்ல பார்க்க முடியும். இப்ப எனக்கு எந்த கால்குலேஷன் வேண்டாம் அப்படின்னா நோ கால்குலேஷன்ல கொண்டு வந்தேன். ஓகே, இதுதான் நம்ம வந்து இப்படிதான் கால்குலேட் பண்றோம் நம்ம. இப்ப நெக்ஸ்ட், இப்ப நான் டேட்டா எடுத்துக்கிறேன். இப்ப நான் டேட்டாவை டிக் பண்றேன். இப்ப டேட்டால என்னென்ன இருக்கு உங்களுக்கு? டே இருக்கு, மந்த் இருக்கு, குவார்டர் இருக்கு, இயர் இருக்கு. இதெல்லாம் டிஃபால்ட்டா டேட்னா இதெல்லாம் வந்துரும். ஓகே, சோ இங்க பாருங்க, டே இருக்கு, ஸ்டோரோட என்னென்ன ஸ்டோர்ஸ், எந்த இயரோட டேட்டா, 2022 டேட்டா, குவார்டர் எந்த குவார்டரோடது. இப்போ இந்த எக்ஸல் ஃபைல் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஜான், இதுல பாருங்க, ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஜான், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஓகே, இது 4 மந்தோட டீடைல்ஸ் தான் இருக்கு. 2022 ஓடுது. 2022 ஓட 4 மந்த் டீடைல்ஸ் தான் இந்த 3 ஸ்டோரோட டீடைல்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, இப்போ எனக்கு இதுல வந்து 2022 டிஃபால்ட்டா தெரியும். அப்படி இருக்கு, எனக்கு கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னும் போது நான் இந்த கிராஃபை கிளிக் பண்ணிக்கணும். இதை மாடிஃபை பண்றேன்னா இதை கிளிக் பண்ணனா எனக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். இப்ப நான் எனக்கு வந்து இயர் தேவையில்லை அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு இப்ப இங்க இயர் இல்ல பாருங்க. எனக்கு இது குவார்ட்டரும் வேண்டாம் அப்படின்னா குவார்ட்டரும் இல்லை. ஓகே, டேவும் வேண்டாம் அப்படின்னா டேவும் இல்லை. ஓகே, மந்த் மட்டும்தான் இருக்கு. எனக்கு மந்த் மட்டும் போதும். எந்த மந்த் எவ்வளவு வந்து ஆவரேஜ் பிரைஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இதுவே எனக்கு போதிக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்றோம். ஃபார் பவர் பிஐல வந்து விஷுவலைசேஷன் வந்து இப்படிதான் பார்க்கணும். சோ நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க மேனுவல் கால்குலேஷன், ஈக்குவேஷன்ஸ், அது வந்து பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பில்ட்-இன்னா இருக்கிறதுனால நீங்க ஆல்ரெடி அவைலபிள் ஃபங்க்ஷன்ஸை அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இல்ல ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே இதை வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இதுல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. ஷுவர்லி ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட். உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கூட யூ ரெப்ரசன்ட் இட் இன் எனி டொமைன். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, தேங்க்யூ ஆல்.